வியாழக்கிழமை இரவு 7 மணி அளவில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணியின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும், இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் அரணாக தமிழகத்தில் திமுக இருந்து வருவதாகவும், சட்டசபையில் இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் ஒன்றிய அரசு வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் இயற்றியுள்ளதாகவும், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் மட்டுமல்லாமல் குடியுரிமை திருத்த சட்டத்தின் போதும் முத்தலாக் மறுப்பு சட்டத்தின் போதும் இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக திமுக அதனை எதிர்த்தது எனவும், ஆனால் இதனை எதிர்க்காமல் தாங்கள் எதுவும் செய்யவில்லை என கூறிவிட்டு கார் மாறி டெல்லி சென்று அமித்ஷாவை யார் பார்த்து வந்தார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள் எனவும், வக்ஃபு வாரிய விவகாரத்தில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று இஸ்லாமியர்களின் உரிமைகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீட்டெடுப்பார் என அவர் தெரிவித்தார். இதனிடையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் அனைத்து கட்சியினர் பங்கேற்ற நிலையில் நோன்பு திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் RT சேகர், திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஜோயல், சட்டமன்ற உறுப்பினர் ஐ ட்ரீம் ராமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்.